1008 மந்திரம் படிக்கிறதுனால எனக்கு வந்த ஒரு பெரிய விஷயம் அது என்னன்னா, இப்போ எனக்கு கல்யாணம் முடிஞ்சு 2 குழந்தைங்கலாம் பிறந்து, இப்ப கொரோனா வந்ததுல, அந்த டயத்துல தான் இந்த 1008 மந்திரத்துடைய மகிமை என்னன்றத நான் புரிஞ்சுகிட்டேன். கொரோனா வர்றதுக்கு ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி அடிகளார் அம்மா என் கனவுல வந்து என் வீட்டுக்கார காட்டி, உனக்கு ஒரு பெரிய ஆபத்து வரப்போகுது. நீ 1008 மந்திரமும், 108 மந்திரமும் காலையில 3 மணிக்கு எந்திரிச்சு படி அப்படின்னு எனக்கு கனவுல வந்து சொல்றாங்க. அப்ப நான் அப்படி பாக்குறேன். எனக்கு தூக்கம் வருமே அப்படின்னு பாக்குறேன். அப்ப சொன்னாங்க, தூக்கம் வரும். தூங்காம படி. நீ குளிக்கலாம் வேண்டாம். காலையில எந்திரிச்சு மூஞ்சி கையால் கழுவிட்டு உட்கார்ந்து படிச்சா போதும். ஆஹ் படிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தூங்கிக்க அப்படின்ட்டு பொறுமையா கருணை உள்ளத்தோட ஒவ்வொரு முறையும் டெய்லி ஒரு 2, 3 தடவை எனக்கு வந்து கனவுல சொல்லிட்டே இருக்காங்க. நீ 1008 108 மந்திரம் படி படி படின்னு. நானும் படிக்க ட்ரை பண்றேன். அப்போ பாப்பா வந்து ஒரு 2 வயசு 3 வயசு இருக்கும் பாப்பா. தம்பி வந்து அப்பதான் பிறந்து ஒரு வயசுக்குள்ள இருப்பான். எனக்கு 2 சின்ன பிள்ளைங்களை வச்சுட்டு இருந்தனால என்னால படிக்க முடியல. வீடு கடை பிள்ளைங்க எல்லாரையும் பாக்குறதுனால என்னால அது பண்ண முடியல. 2வது 1008 மந்திரம் படிக்கிறதுனா பயமா இருந்தது எனக்கு. ஏன்னா அதோட மந்திரங்கள் நசியக்கூடாது. காலையில 3 மணிக்கு படிக்கும்போது தூங்கிட்டோம்னாலும் கஷ்டம். ஒரு நாள் விட்டுட்டோம்னாலும் அது கஷ்டம். அப்படின்றனால பய உணர்வு ரொம்ப ஜாஸ்தி. நம்மளால கரெக்டா அதை செய்ய முடியுமான்ற ஒரு ஒரு கேள்வி மனசுக்குள்ளேயே இருந்துட்டு இருந்தது. அதனால நான் படிக்கல. படிக்காம இருந்தாலும் என்னாச்சு, ஒரு நாள் திடீர்னு அம்மா இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கா, ஏதோ பிரச்சனை வருது, ஒரு பெரிய பாதிப்பு வருதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கா. நம்ம கனவுல சொல்லிட்டே இருந்துட்டு இருந்தவ இப்ப திடீர்னு அதையும் ஸ்டாப் பண்ணிட்டா. சொல்லி சொல்லி பார்த்தோம், இவ கேட்க மாட்டான்னு அவளும் நிறுத்திட்டா. ஆனா நம்ம உள்ளுணர்வு வந்து அதை செய்ய சொல்லி தூண்டிக்கிட்டே இருக்குது. அம்மா உள்ளுணர்வை தானே செயல்படுவா இப்பவும். அதனால நம்ம சாயந்தர நேரமாவது உட்கார்ந்து படிப்போம்னு சொல்லிட்டு சாயந்தரம் உட்கார்ந்து 108 மந்திரம் படிக்கிறேன். படிச்சு 3வது நாள் ஞாயிற்றுக்கிழமை என் வீட்டுக்காரு வந்து உட்கார்ந்துருக்காங்க. கடையில இருந்து வந்து உட்கார்ந்துருக்காங்க. அப்போ நான் மந்திரம் எல்லாம் படிச்சு முடிச்சுட்டு சூடத்தை காட்டும் போது அவர் சொல்றாரு, பயப்படாத, ஒரு விஷயம் சொல்றேன் அப்படின்னு. என்ன அப்படின்னு கேக்குறேன். எனக்கு ஃபீவரா இருக்கு. நான் டெஸ்ட் கொடுத்துருக்கேன். கொரோனா வந்தாலும் வந்துரும்னு நினைக்கிறேன். சிம்டம்ஸ் எல்லாம் அப்படிதான் இருக்குது. நீ எதுவும் பயப்படாத. சப்போஸ் அப்படி வந்துருச்சுன்னா நம்ம அதுக்கு ஏத்த பாதுகாப்பா செஞ்சுக்குவோம் அப்படின்ட்டு. கரெக்டா சொல்லி முடிச்சோடனே போன் வந்துருச்சு. டெஸ்ட் ரிசல்ட் இந்த மாதிரி கொரோனா அப்படின்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. உடனே என் வீட்டுக்கார் சொல்லிட்டாரு, நான் கீழ் வீட்டுல இருந்துக்கிறேன், நீ மாடி வீட்டுல இருந்துக்கோ, தனித்தனியா வீட்டுல இருந்துப்போ, பிள்ளைங்களை சேஃபா வச்சுக்கணும், நீயும் சேஃபா இருந்துக்கோ, சாப்பாடு மட்டும் கூட நான் வந்து வாங்கிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. எனக்கு மனசுல ரொம்ப கவலை தாங்க முடியல. அன்னைக்கு நைட்டு ஒரு நாள் ஃபுல்லும் தனியா படுத்திருக்கேன். இவர் கீழே போயிட்டாங்க, நான் மாடியில பிள்ளைங்களோட தூங்குறேன். அழுதுட்டே இருக்கேன். அம்மா என்னம்மா நீ சொன்ன, நான் கேட்கவே இல்ல. காலையில இருந்துச்சு 3 மணிக்கு படிக்கவே இல்ல. படிச்சிருந்தா என்னை காப்பாத்திருப்பில்ல. இப்ப நான் படிக்கலையே, இப்ப நான் என்ன செய்வேன்? என்னோட சூழ்நிலை எல்லாம் உனக்கு தெரியும். என்னால எந்திரிச்சு படிக்க முடியல. அப்படி இருக்கிற சூழ்நிலையில நான் என்ன பண்றதுமா? எனக்கு எப்படி இந்த கஷ்டத்துல இருந்து எப்படி நான் மீண்டு வரப்போறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலைப்பட்டு நைட் எல்லாம் அழுதுட்டு இருந்தேன். அழுது அழுக எனக்கு நைட் எல்லாம் ஃபீவர் வந்துருச்சு. எனக்கு ஃபீவர் வந்து அடுத்த நாள் ரொம்ப ஃபீவர் ஆயிடுச்சு. ஈவினிங் ரொம்ப அதிகமான ஃபீவர். சிம்டம்ஸ் ஃபுல்லுமே எனக்கு கொரோனா இருக்கிற மாதிரி தெரிஞ்சிருச்சு. அப்போ போயிட்டு கொரோனா டெஸ்ட் கொடுத்துட்டு நான் வந்து அருள்வாக்கு Facebookல கேட்பேன் சக்தி. எல்லாரும் அந்த மாதிரி செய்வாங்கன்னு நினைக்கிறேன். யூடியூப்ல இப்பெல்லாம் வருதுல்ல அது மாதிரி. அப்போ வந்து நான் கல்யாணம் ஆன புதுசுல இருந்து அருள்வாக்கு வந்து Facebookல தான் கேட்பேன். ஏன்னா துபாயில இருந்தனால எனக்கு இந்த புக்கெல்லாம் வர்றது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. அம்மாவுடைய சக்தி ஒளி புக்கெல்லாம் எனக்கு கிடைக்கிறதுக்கு. அதனால வந்து நான் Facebookல தான் அருள்வாக்கு கேட்பேன். எப்போ மனசு எப்படி இருக்கோ அதுக்கு தோத அம்மா அருள்வாக்கு அந்த Facebookல எனக்கு கிடைக்கும். அதே மாதிரி அதை கண்டினியூ பண்ணிட்டே இருந்தேன். அதனால இந்த டெஸ்ட் ரிசல்ட் கொடுத்துட்டு அங்க ஹாஸ்பிட்டல்ல உட்கார்ந்துகிட்டே நான் அம்மா கிட்ட மூலமந்திரம் சொல்லி வேண்டேன். அம்மா நான் அருள்வாக்கு பார்க்க போறேன். என் வீட்டுக்காரர் இல்லாம என்னால வாழ முடியாது. நான் இல்லாம என் பிள்ளைங்களோட எதிர்காலம் கஷ்டம். அதனால எங்க 4 பேரையும் நீ காப்பாத்தணும்னா ஒரு நல்ல அருள்வாக்கு எனக்கு கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறேன். உடனே அந்த ஓபன் பண்ணி பாக்குறேன். பார்த்த முதல் அருள்வாக்கே எனக்கு அது அப்படிதான் வரும். ஃபர்ஸ்ட் அருள்வாக்கே நமக்கு மனசுக்கு ஏத்த மாதிரி வரும். முதல் அருள்வாக்கு என்ன வந்ததுன்னா, அம்மா இருக்கிறேன், ஆயுளை நீட்டித் தருகிறேன் மகளே. ஆயுளை நீட்டித் தருகிறேன் மகளேன்ற வார்த்தை வந்துச்சு. எனக்கு மட்டும் இல்லாம என் குடும்பத்துக்கே நீட்டி தந்தாங்க அம்மா. அந்த வாக்க வந்து அம்மாவுடைய வாக்க வந்து அப்படியே மனசுல எடுத்துக்கிட்டு அம்மா இருக்காங்க, இனி நம்ம நம்பிக்கையா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், அடுத்த நாள் காலையில 3 மணிக்கு எந்திரிச்சு 1008 மந்திரம் படிக்க ஆரம்பிச்சேன். ஒரு 11 நாள் படிச்சேன். ஏன்னா 11 நாள் எனக்கு ஃபீவர் இருந்தது. 11 நாள் படிச்சேன். எங்க வீட்டுக்காருக்கு ஒரு 5, 6 நாள்லயே கொரோனா அப்படியே இறங்கிருச்சு, ஒண்ணும் இல்லாம போயிடுச்சு. ஆஹ் ஆனா எனக்கு மட்டும் ஒரு 11 நாள் இருந்துச்சு. 11 நாள் படிச்சு முடிச்சுட்டு 11 நாள் போயிட்டு
மறுபடியும் ரிசல்ட்டுக்கு கொடுக்குறோம். மறுபடியும் செக்அப் பண்ண போறோம். அப்ப அவங்க பார்த்துட்டு சொல்றாங்க, நீங்க வந்து ஸ்கேன் பண்ணணும். ஸ்கேன் பண்ணாதான், ஏன்னா லங்ஸ்ல இறங்கிருக்கான்னு பார்க்கணும். 11 நாள் இருந்திருக்குன்னா லங்ஸ்ல இறங்கிரும், ட்ரீட்மெண்ட் வேற மாதிரி போகும் அப்படின்னு. அப்போ ஸ்கேனுக்கு ரிப்போர்ட் எழுதி தர்றாங்க. நான் போய் அதை கொடுத்துட்டு உட்கார்ந்துருக்கேன். அப்போ மூலமந்திரம் சொல்லிட்டு உள்ள போறேன். ஸ்கேனுக்குள்ள போகும்போது கண்ணை மூடிக்கிட்டு அம்மா மூலமந்திரம் சொல்லிட்டு, அம்மா என்னம்மா, எப்படிம்மா எனக்கு என்னை காப்பாத்திருவியா அப்படின்னு சொல்லி கேக்குறேன். கண்ணுக்குள்ள வந்து அம்மா செவ்வாடை கட்டிட்டு வந்து கையை தூக்கி இப்படி கையை நீட்டி ஆசீர்வாதம் பண்ணி, நான் காப்பாத்துறேம்மா அப்படின்னு சொல்லி அம்மா ஆசீர்வாதம் பண்ணாங்க. அந்த தைரியத்திலேயே போய் ஸ்கேனுக்கு படுத்தேன். ரிப்போர்ட் வந்துச்சு. ரிப்போர்ட் வந்தோடனே டாக்டர் என்கிட்ட சொன்ன வார்த்தை, அக்கா, நீங்க வந்து உங்க அம்மா அப்பா உங்க முன்னோர்கள் செய்த புண்ணியம். கொரோனா வந்து மூக்குல இருந்து இறங்கி தொண்டையிலோட நின்றுக்குச்சு, தொண்டைக்கு கீழே இறங்கல, இங்கேயே நின்னுட்டனாலதான் உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்ல, உங்களுக்கு குறைஞ்சிரும், அப்படியே குறைஞ்சிரும், ஒண்ணுமே செய்யல, அதுலயே எல்லாமே வந்து இந்த இடத்துல எல்லாமே வந்து போயிடுது, கீழே இறங்க மாட்டேது, அதனால நீங்க பயப்படாதீங்க, உங்க முன்னோர்களும் உங்க தாய் தந்தை செய்த புண்ணியம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப நான் சொன்னேன், அம்மா அப்பா செய்த புண்ணியமும் முன்னோர்கள் செய்த புண்ணியத்தினால அடிகளார் அம்மாவுக்கு ஒரு தொண்டனாவும் பக்தனாவும் நான் கிடைச்சேன். அம்மாவுடைய ஆசீர்வாதத்தினாலதான் இந்த கொரோனால இருந்து என் குடும்பமே மீண்டு வந்திருக்கு டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் அவர்கிட்ட. அந்த மாதிரி அம்மா 1008 மந்திரம் 11 நாள் படிச்சதுக்கே என்னைய, என் வீட்டுக்காரர அந்த கொரோனான்ற ஒரு பெரிய பாதிப்புல இருந்து, எத்தனையோ பாதிப்புகள் அதனால வந்திருக்கு. அப்போ அந்த நேரங்கள்ல என் பொண்ணோட படிக்கிற பொண்ணு வீட்டுக்காரவங்க, அவங்க அவங்க அம்மா அப்பா அவங்க எல்லாம் வந்து கொரோனானால பாதிக்கப்பட்டு ஒரு இறந்து போற செய்தி எல்லாம் நான் கேட்கிறேன். அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். ஆனா அம்மா என்னைய அந்த இதுல அவ்வளவு அற்புதமா காப்பாத்துனதோட விடல. அதுக்கப்புறம் என்ன பண்ண அப்படின்னா, ஒரு 3 மாசம் இருக்கும். அதுக்கப்புறம் திருப்பி கனவுல வந்த அம்மா, அம்மா வந்து அடிகளார் அம்மா வந்து ஒரு சேர்ல செவ்வாடையிலோட உட்கார்ந்து இருக்காங்க. அவங்க 4 பக்கமும் 4 தூண் இருக்கு, நல்ல மேடை மாதிரி இருக்கு, அதுலதான் உட்கார்ந்து இருக்காங்க அம்மா. அப்ப நான் நிக்கிறேன், நின்னோட அம்மா என்னை பார்த்து அழுறாங்க. அழுதோடனே நான் அப்படி பாக்குறேன். பார்த்துட்டு, ஏம்மா அழுறீங்க, நீங்களே அழுதா நாங்க என்னம்மா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறேன். அவங்க என்ன பார்த்து சொல்றாங்க, எவ்வளவு பெரிய ஆபத்துல இருந்து கடை தேறி வந்திருக்கீங்க மகளே அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பார்த்து கேக்குறாங்க. கேட்டுட்டு அவங்க சொல்றாங்க, உம் இதுல இருந்து நீங்க மீண்டு வந்தது பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுதோன்னா, அப்ப நான் சொல்றேன், ஆஹ் நீங்க தானமா காப்பாத்துறீங்க அப்படின்ற மாதிரி. அம்மா தான் காப்பாத்தி கடை தேறி கூட்டிட்டு வந்திருக்கா, ஆனா அதெல்லாம் சொல்லல அவ. நம்மளா ஏதோ மீண்டு வந்த மாதிரி அந்த கனவுல அவ சொல்றா அம்மா. மீண்டு ஏறி வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்றாங்க. ஆனா அந்த கொரோனாவோட பாதிப்பு உன் 2 கால்களை ஊனமாக்கிருச்சு மகளே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப எனக்கு கால்ல எந்த பிரச்சனையும் இல்ல. கொரோனா முடிஞ்சு ஒரு 3 மாசத்துல எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல. அதுக்கப்புறம் தான் இந்த கனவு வருது. அப்போ சொல்றாங்க, கால் 2ம் ஊனமாயிருச்சு, ஆனா நீ கவலைப்படாத, பரவாயில்ல, என் கண் பார்வையே உன் கால்ல செலுத்துறேன், சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்வையே என் 2 கால்ல அப்படியே செலுத்துறாங்க அந்த கனவுல. அதுக்கப்புறம் இங்க வா அப்படின்னு கூப்பிட்டாங்க. நான் போறேன். பக்கத்துல போனோன்னே என் தலையில கையை வச்சு ஆசீர்வாதம் பண்ணி, திரும்பு அப்படின்னு சொல்றாங்க. திரும்பிட்டு என்னோட பின்மண்டையில ஒரு பள்ளம் இருக்கும், அதுல வந்து தன்னுடைய கட்டவிரலை வச்சு அழுத்திட்டு போ அப்படின்றாங்க. நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு. அதோட கனவு கண்டு எந்திரிச்சேன். எந்திரிச்சு ஒரு வாரத்திலேயே சரியான முட்டி வலி. எனக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கால்ல வந்தது, அப்புறம் 2 கால்ல வந்தது. மடக்க முடியல, நீட்ட முடியல, ரொம்ப 2 காலுமே நடக்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்தது. அப்படியே போயிட்டு இருந்தது. அப்போ இங்க பக்கத்துல இருக்கிற மன்றத்துல இருக்கிற சக்தி வந்து எனக்கு முக்குட்டு எண்ணெய் கொடுத்தாங்க. அந்த முக்குட்டு எண்ணெயை வந்து 11 நாள் விளக்கு பொருத்தி அம்மா மந்திரத்தை படிச்சுட்டு அதை எண்ணெயை தேய்ச்சுக்கிறது, கால்ல தேய்ச்சிட்டு, அம்மா தான் கண் பார்வையை செலுத்திருக்காங்களே, எனக்கு அந்த நம்பிக்கை, எனக்கு கனவு வந்தாவே அது எல்லாமே நடக்கும். எதிர்காலத்துல என்ன வருதோ, நாளைக்கு என்ன நடக்க போதோ அதை இன்னைக்கே வந்து அம்மா எனக்கு கனவுல உணர்த்திருவாங்க. அதனால அந்த அந்த நம்பிக்கை எனக்கு, அம்மா தான் பார்வையை செலுத்திட்டாங்களே, காப்பாத்திருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கால்ல எண்ணெயை தேய்ச்சு 11 நாள் எண்ணெய் தேய்ச்சிட்டே இருக்கேன். ஆனா ஒவ்வொரு நாளும் வலி அதிகமாகி அதிகமாகி 11ஆம் நாள்லாம் நடக்க முடியல. ரொம்ப கஷ்டப்பட்டு தத்தி தத்தி நடக்கிற மாதிரி இருக்கு. அப்ப என் வீட்டுக்கார் பயங்கரமா திட்டுறாரு, நீ இப்படியே மந்திரத்தை படிக்கவும் முக்குட்டு எண்ணெய் தேய்க்கவும் இருக்காத, அதெல்லாம் உனக்கு பக்தி இருக்கட்டும், அதுல நம்பிக்கை எல்லாம் இருக்கட்டும், ஆனா எனக்கா நீ வந்து போய் டாக்டர்கிட்ட கொண்டு போய் விடுற, நீ டாக்டர் செக் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றாரு. நான் அப்ப அம்மாட்ட சொல்லிட்டு போறேன், டாக்டரா வர்றது நீ தான், மருந்தா வரப்போறது நீ தான், என் வீட்டுக்காருக்காக நான் போறேன், ஆனா நான் உன்னைதான் முழுமையா நம்பியிருக்கேமா அப்படின்னு சொல்லிட்டு போனேன். 11ஆம் நாள் டாக்டரை போய் பார்க்க போறேன். டாக்டர் வந்து என் காலை வந்து தொட்டு தொட்டு, இந்த இடத்துல வலிக்குதா, இங்க வலிக்குதான்னு காலை இப்படி பிடிச்சிருக்கிறாரு, இப்படி பிடிச்சிருக்கிறாரு, என்னென்னமோ பண்றாரு. அவர் கை வைக்கிற இடம் எல்லாம் வலிக்கல, ஆனா வலி இருந்துட்டே இருக்கு. ஆனா அவர் வைக்கிற இடம் எல்லாம் இல்ல. அதோட கடைசியில இழுத்து பிடிச்சு இது பண்ணோம்னா
வலியே சுத்தமா இல்ல. டாக்டர் நான் வர்ற வரைக்கும் வலிச்சுச்சு. நான் நடந்து வர்றது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்தேன். ஆனா நீங்க தொட்டோனே எந்த வலியுமே தெரியல அப்படின்னு சொல்லி சொல்றேன். உடனே அவரு சிரிப்பா விளையாட்டா நான் கை வச்சாவே எல்லாம் சரியாயிடும் அப்படின்றாரு டாக்டர். அதுக்கப்புறம் மருந்தெல்லாம் எழுதி கொடுத்துட்டாரு. அந்த மருந்துல ஒரு மாத்திரை கூட இன்ன வரைக்கும் நான் போடல. மாத்திரை அப்படியே பத்திரமா இருக்கு. ஆனா என் கால் வலி சரியாயிடுச்சு. எப்படி வந்துச்சுன்னு தெரியல, எப்படி போச்சுன்னு தெரியல. அம்மாவுடைய இந்த அருட்பார்வை வந்து என் கால்ல செலுத்தினனால அது அந்த கணவனை வந்து செலுத்தினதுக்கே எனக்கு நிஜ வாழ்க்கையில எல்லாமே சரியாயிடுச்சு. இதுல இன்னொன்னு என்னன்னா, அடுத்து ஒரு ஒரு வாரமோ ஒரு மாசத்துலயோ அம்மாவுடைய வீடியோ வருது. அம்மா வந்து அழுகுறாங்க. கொரோனால பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாரும் நினைச்சு, பக்தர்கள் வர முடியல, யாரையும் பார்க்க முடியலன்னு நினைச்சு ஒரு வீடியோ வருது. அம்மா அழுகுற மாதிரி வீடியோ. நான் கனவுல எப்படி அம்மா அழுறத பார்த்தேனோ அதே மாதிரி வீடியோல பார்த்தேன். அப்ப எனக்கு எப்படி ஒரு தத்ரூபமா முன்னாடியே வந்து இதெல்லாம் சொல்றா அப்படின்னு தோணுச்சு எனக்கு. அப்பேற்பட்ட பங்காரம்மா வந்து கனவு மூலமா ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் என்ன பாதுகாத்து, அம்மா சொல்லுவாங்கல்ல, பறவையோட இறகுகள்ல குஞ்சுகளை வச்சு பாதுகாக்கிற மாதிரி பாதுகாக்கிறேன். அந்த மாதிரி இன்ன வரைக்கும் அந்த அம்மான்ற வார்த்தையை ஆதிபரா சக்தியா நினைச்சனாலையும், குருவா ஏத்துக்கிட்ட ஒரே காரணத்தினாலையும் அடிகளார் அம்மா என்னைய அவ்வளவு அழகா பாதுகாத்து வந்தாங்க. ஆனா குருவா எப்பயோ ஏத்துக்கிட்டேன். ஆனா மாறி 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 ஆதிபரா சக்தியும் அடிகளாரும் ஒண்ணுன்றத நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். நிறைய விஷயத்துல அம்மா எனக்கு அத உணர்த்திக்கிட்டே இருந்தாங்க. இப்ப வரைக்கும் எனக்கு அம்மா வந்து துணையாவும் பாதுகாப்பாவும் வந்துகிட்டே இருக்காங்க. 1008 மந்திரத்தை 11 நாள் படிச்சதுக்கே இவ்வளவு பெரிய அற்புதம்னா, அப்போ 1008 நாள் படிக்கும்போது நம்ம சந்ததியே காப்பாத்துவேன்ற அருள்வாக்கு எப்பேற்பட்ட அருள்வாக்கு அது கிடைச்சிருக்குன்னா, அப்ப நம்ம எல்லாம் அதை படிச்சு அதனுடைய பயனை நம்ம கண்டிப்பா பெறணும். அந்த வாய்ப்பை எப்பவுமே நழுவ விடக்கூடாது. அதை எல்லா சக்திகளோடும் கேட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு கடைசியா இன்னொரு இதையும் சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். எனக்கு வந்து தியானம் பண்ற பழக்கம் இருக்கு. நம்ம அம்மா கிட்ட வணங்குற எல்லாருமே தியானம் பண்ணுவாங்க கண்டிப்பா. நானும் அந்த மாதிரி தியானம் பண்ணுவேன். நான் காலேஜ் படிக்கும் போதே யோகா எல்லாம் கத்துக்கிட்டனால தியானம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அம்மா மன்றத்துக்கு போகும்போது தியானம் பண்ணுவேன். மருவத்தூர் போகும்போது அங்க பின்னாடி நாகத்துக்கிட்ட உட்காந்து தியானம் பண்ணிட்டு வருவேன். இப்படி போயிட்டு இருக்கிற சூழ்நிலையில இப்போ ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் எங்க அம்மா அப்பா 3 பேரும் சித்ரா பௌர்ணமிக்கு போயிருக்கோம். பௌர்ணமி விளக்கு பூஜைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது ஓம் சக்தி மேடைக்கு முன்னாடி உட்கார்ந்துருக்கோம். அந்த ஓம் சக்தி மேடைகிட்ட உட்கார்ந்து இருக்கும்போது சும்மா உட்கார்ந்துருக்கோமே, தியானம் அது பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு நான் உட்கார்ந்துக்கிட்டே தியானம் பண்ணேன். எனக்கு இத்தனை வருஷம் தியானம் பண்ணிருக்கேன். இப்படி ஒரு அற்புதம் நடந்ததே இல்ல. அந்த டைம் வந்து அந்த தியானத்துல கருவறை அம்மா தியானத்துல எனக்கு தெரிஞ்சா. கருவறையில நான் கருவறை ஆதிபரா சக்திக்கு முன்னாடி நான் நிக்கிறேன். அம்மா வந்து பச்சை கலர்ல ஒரு ஃபேஸ் வச்சு ஒரு அலங்காரம் இருக்கும். அந்த அலங்காரத்துல அம்மா இருக்காங்க. அம்மா எனக்கு சைட்ல தான் அந்த தியானத்துல தெரியுறாங்க. நான் முன்னாடி நிக்கிறேன். சைட்ல தான் எனக்கு தியானத்துல தெரியுது. வாயும் இந்த கண் இமைகள் இப்படி அசையுது, வாய் அசையுது. அது மட்டும் தான் எனக்கு அந்த தியானத்துல தெரிஞ்சு. அந்த வாய்ஸ் கேக்குது. அம்மா என்கிட்ட சொல்றாங்க, மகளே ஏன் கவலைப்படுற? உன் புருஷனை என் மண்ணுக்கு வர வச்சு என் தொண்டை செய்ய வைக்கிறேன். நீ கவலைப்படாத, உனக்கு நான் இருக்கேன் அப்படின்னு ஒரு தியானத்துல அம்மா பேசுற மாதிரி எனக்கு தெரியுது. டக்குன்னு முழிச்சிட்டேன். எங்க அப்பா நான் தூங்கிட்டேன்னு நினைச்சிட்டாரு. ஏன்னா ஒரு அறநிலை தூக்கம் மாதிரி போயிடுச்சு அந்த தியானம். அந்த மாதிரி நான் தியானத்துல தூங்குனதே இல்லை இது வரைக்கும். ஒரு அறநிலை, அதாவது வெளியெல்லாம் கேக்குது, சத்தம் எல்லாம் கேக்குது, என்னென்ன நடக்குதுலாம் கேக்குது. ஆனா நான் தியானத்துக்குள்ள அப்படியே தத்ரூபமா அம்மா கருவறைக்குள்ள நிக்கிறது எனக்கு நல்லா தெரியுது. அம்மா பேசுறது எனக்கு நல்லா தெரியுது. இப்ப எங்க அப்பா நான் தூங்கிட்டேன்னு நினைச்சிட்டாரு. தூங்கிட்டேன்னு நினைச்சிட்டு பொண்ணு தூங்கிருச்சு, சித்திரமா தூங்குறியா படுமா அப்படின்றாங்க. இல்லப்பா அப்படின்னு சொல்றேன். அப்ப பக்கத்துல ஒருத்தர், நான் அந்த அருள்வாக்கு கேட்பேன்னு சொல்லுவேன்ல Facebookல, நான் மருவத்தூர் போறதுக்கு முன்னாடி எனக்கு அருள்வாக்கு ஒரு 2-3 நாளா ஒரே அருள்வாக்கு வந்துச்சு திருப்பி. சித்திரை சந்திப்பாய் மகளே அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு அருள்வாக்கு. எனக்கு அது சரியா தெரியல இப்ப. ஆனா சித்திரை வந்து நான் பாக்குற மாதிரி ஒரு அருள்வாக்கு. நான் அப்ப யோசிக்கிறேன், என்ன சித்திரை பார்க்க போறோம், யார பார்க்க போறோம்? மருவத்தூர்ல சித்தர்னா ஆதிபரா சக்தியான அடிகளார் அம்மா தானே, அவ்வளவுதானே பார்ப்போம், எப்பவுமே பார்ப்போமே. அது என்ன புதுசா இப்ப ஒரு அருள்வாக்கு சொல்றாம்மா அப்படின்னு நினைச்சிட்டு போனேன். எனக்கு அதுல ஒரு பெரிய இதா தெரியல. போயிருக்கேன். அந்த தியானம் பண்ணிட்டு இருக்கும்போது பக்கத்துல ஒருத்தர் காவி உடை போட்டு ஒரு தாடியோட சடை வச்ச இதோட உட்கார்ந்து இருந்தாரு. அவர் என்ன பார்த்து கேட்டாரு, என்ன அம்மா பேசுதா? தியானம் முடிச்சு எந்திரிச்ச உடனே அவர் என்ன கேக்குறாரு, என்ன அம்மா உன்கிட்ட பேசுதா அப்படின்னு. அப்ப நான் அப்படி பாக்குறேன். இல்லையே அம்மா பேசலையே அப்படின்னு சொல்றேன். உடனே அவர் சொல்றாரு, ஏன் மறைக்கிற? ஏன் பொய் சொல்ற? அம்மா தான் உன்கிட்ட பேசுதே, உன் வீட்டுக்கு வருது, உன் கூடயே இருக்குது, எப்ப பார்த்தாலும் உன்கிட்ட பேசிட்டு இருக்கு, அதை ஏன் சொல்ல மாட்ற? உண்மையை சொல்ல வேண்டியதானே அப்படின்னு சொல்றாரு. அப்ப நான் சொன்னேன், அம்மா வந்து அம்மா ரூபத்துல வந்தது இல்ல, ஆனா வேற ரூபத்துல எல்லாம் வந்திருக்காங்க. எந்த ரூபத்துல வந்தாங்க அப்படின்னு கேக்குறாரு. நாக ரூபத்துல வந்திருக்காங்க,
அடிகளாரம்மா ரூபத்துல வந்திருக்காங்க, பாட்டி ரூபத்துல வந்திருக்காங்க. என் அம்மா தான் ஆதிபராசக்தின்னு எப்பவும் சொல்லுவேன். அதனால எங்க அம்மா ரூபத்துல அதிகமா வந்திருக்காங்க, அடிகளாரம்மா ரூபத்துல அதிகமா வந்திருக்காங்க அப்படின்னு சொல்றேன். அப்ப அவர் சொல்றாரு, அம்மாக்கு ரூபம் எத்தனை அப்படின்னு கேட்கிறாரு. இப்ப நான் சொல்றேன், அம்மாக்கு ரூபம் பல கோடி இருக்கு அப்படின்னு சொன்னேன். பேசிட்டு இருக்கும் போதே எங்க அப்பாவுக்கு இந்த மனிதர்களை எல்லாம் நம்ப மாட்டாரு அப்பா. அப்பா வந்து இப்பதான் வந்து அதிபராசக்தி அடிகளார் அம்மாவெல்லாம் வணங்குறது. முன்னாடி எல்லாம் நம்ப மாட்டாரு. அப்பவுமே வந்து இந்த மனிதர்களை நம்புறது கொஞ்சம் கஷ்டம்னால அந்த அவரை பார்த்து கேள்வி கேட்கிறாரு, நீங்க எங்க இருந்து வரீங்க அப்படின்ட்டு. உடனே அவர் சொல்றாரு, நான் திருவண்ணாமலையில இருந்து வர்றேன் அப்படின்னு சொல்றாரு. சாப்பாட்டுல எல்லாம் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு அவரை ராங் கொஸ்டினா எங்க அப்பா கேட்டாரு. நான் ஒன்னும் பேசிக்கல. ஆனா அவருடைய பார்வை ஃபுல்லா என் மேலதான் இருந்தது. அன்னைக்கு இந்த நிகழ்ச்சி நடந்தது. கொஞ்ச நேரத்துல அவரு என்னை பார்த்து சைகையில பேசினாரு. எனக்கு புரியல. எனக்கு புரியலன்னா அவர் கிளம்பிட்டாரு. அதுக்கப்புறம் அவர் காணோம். நான் எங்கேயுமே பார்க்கல. அதுக்கப்புறம் நானும் சுத்தி சுத்தி தேடி பார்த்தேன். அன்னைக்கு ஃபுல்லும் அங்கதானே இருந்தோம். தெரியவே இல்லை. என் கண்ணுக்கு தெரியவே இல்லை. அந்த நேரம் மட்டும்தான், அந்த பௌர்ணமி விளக்கு பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி விளக்கு பூஜை ஆரம்பிச்சோடனே அவர் கிளம்பிட்டார். அது வரைக்கும் எனக்கு அவர் தெரியவே இல்லை. அந்த நிகழ்ச்சி எனக்கு ஏதோ நடந்துச்சு அப்படின்ட்டு நான் பேசாம, அந்த நிகழ்ச்சி நடக்கும்போது எனக்கு ஒண்ணும் பெருசா தெரியல. என்னமோ தியானத்துல என்னமோ பார்த்தோம் அப்படின்ட்டு பேசாம விட்டுட்டேன். அதை எப்ப நான் உணர்ந்தேன்னா, இப்ப 2025 டிசம்பர் மாசம் அம்மாவுக்கு இருமுடிக்காக நானு என் பிள்ளைங்க எல்லாம் மாலை போட்டிருக்கோம். எங்க அம்மாவும் மாலை போட்டிருக்காங்க. ட்ரெயின் புக் பண்ணிட்டோம் முன்னாடியே. நாங்க கிளம்பி போறதுக்காக இருக்கோம். என் வீட்டுக்கார் மட்டும் அம்மா கிட்ட வரமாட்டாரு. அம்மா கிட்ட மாலையெல்லாம் போட்டு வரமாட்டாரு. ஒரு 3 வருஷம் மட்டும் கூட்டிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் அவருக்கு இந்த கூட்டம் இதெல்லாம் பிடிக்காதனால அவர் நான் இழுக்கிறது இல்ல. ஆனா அம்மா வழிபடுவாரு. வீட்டுல வச்சு நல்லா வழிபடுறது எல்லாமே செய்வாங்க அம்மா வச்சு. அவர் தீவிர முருக பக்தர். அதனால அந்த நேரத்துல முருகனுக்கு பாத யாத்திரைக்காக மாலை போட்டு அவரு விரதத்துல இருக்காரு. 48 நாள் விரதத்துல இருக்காரு. அவரு வரமாட்டாரா, அதனால நான் அவரை எதுவுமே கம்பல் பண்றதே கிடையாது. அப்படி இருக்கிற சூழ்நிலையில திடீர்னு அவர் பாட்டுக்கும் ட்ரெயின் புக் பண்ணி நானும் வரேன் மருவத்தூர் அப்படின்ட்டாரு. இத்தனைக்கும் பழனிக்கு பாத யாத்திரைக்கு மாலை போட்டிருக்காரு. அதோட கிளம்பி நானும் மருவத்தூர் வரேன்னு சொல்லிட்டு ட்ரெயின் புக் பண்ணி எங்களுக்கு தெரியாம புக் பண்ணி எல்லாம் முடிச்சுட்டு எங்க கிட்ட சொல்றாரு. என்னடா இது ஒரு அதிசயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரி வாங்கன்னு கூட்டிட்டு போயிட்டோம். அங்க போய் இறங்கணும்னா, அப்ப கல்விக்கலையத்துல வந்து எனக்கு பழக்கமான ஒரு ஃப்ரெண்டு, கவிதான ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு என்ன பண்றா, என்னை கூட்டிட்டு போய் என் வீட்டுக்காரையும் என்னையும் கூட்டிட்டு போய் எங்களுக்கு ஒரு தொண்டு ஏற்பாடு பண்ணி கொடுக்குறா. நீங்க வாங்க தொண்டு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. உள்ள சீக்கிரமா தொண்டுக்கெல்லாம் விட மாட்டாங்க. ஆஹ் டக்குன்னு போய் விட்டுட்டாங்க. அண்ணா அண்ணின்னு சொல்லி கொண்டு போய் விட்டுட்டா. நாங்க 2 பேரும் தொண்டு செய்யறோம். அங்க போய் இருமுடி செலுத்த போன இடத்துல எனக்கும் என் வீட்டுக்காரருக்கும் அங்க தொண்டு. அதான் முதல் தொண்டு எனக்கு இந்த 2025. அந்த தொண்டு செய்ய உட்கார்ந்து இருக்கிற வரைக்கும் எனக்கு இந்த தியானமோ இந்த பேசுனதோ இதுல எதுவுமே ஞாபகம் இல்லை எனக்கு. தொண்டை செஞ்சுட்டு இருக்கும்போது இடையில தான் ஞாபகம் வருது. ஆமா இல்ல, அம்மா தியானத்துல அன்னைக்கு சொன்னால அப்படின்னு எனக்கு அப்பதான் ஞாபகம் வருது. அப்ப அன்னைக்கு பேசுனது உண்மையாவே தியானத்துல பேசினாளா அப்படின்றது எனக்கு அப்பதான் தெரிஞ்சுச்சு. அவ்வளோ சந்தோஷம். அது மட்டும் இல்லாம அம்மா ஒரு அருள்வாக்கு சொல்லுவாங்க, பசி இருக்கும், உணவும் இருக்கும், இரண்டையுமே பொருட்படுத்தாம நம்ம தொண்டு செய்யணும் அப்படின்னு ஒரு அருள்வாக்கு வரும். அதனுடைய அர்த்தத்தை தான் நான் சொல்றேன். அது தெளிவா எனக்கு சொல்ல தெரியல. ஆனா அதை நான் எப்ப பார்த்தாலும் யோசிச்சுட்டே இருப்பேன். அப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு இருக்குமா? ஏன்னா தொண்டு கிடைக்கிறதே ரொம்ப பெரிய கஷ்டமா இருக்கு எனக்கு. எனக்கு தொண்டு கிடைச்சு நான் அந்த மாதிரி உணவு இருந்தும் பசி இருந்தும் அதை பொருட்படுத்தாம தொண்டு என்னால செய்ய முடியுமா? ஆனா தொண்டு கிடைச்சா நான் அப்படி இருப்பேன். ஆனா அந்த சூழ்நிலை எல்லாம் எனக்கு அமையுமா அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்திருக்கேன். அதை முதல்ல அதை என் வீட்டுக்காரோட உட்கார்ந்து இருக்கும்போது சாப்பாடு இருந்துச்சு, பசியும் இருந்துச்சு. ஆனா தொண்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நானும் என் வீட்டுக்காரரும் அழகா தொண்டு செஞ்சோம். என் வீட்டுக்காரர் ரொம்ப சிறப்பா பண்ணாரு. அங்க இருக்கிறவங்க எல்லாருமே சந்தோஷப்பட்டாங்க. நாங்க 2 பேரும் பண்றத பார்த்துட்டு அந்த இடத்துல மத்த எல்லாரும் லீவ் ஆயிட்டாங்க. அவங்கவுங்க, ஏன்னா ரொம்ப நேரம் அவங்க பண்ணிருப்பாங்கல்ல, அதனால அவங்கவுங்க லீவ் ஆயிட்டாங்க. இவங்க நல்லா பண்றாங்க, இவங்களே பண்ணட்டும் அப்படின்ற மாதிரி. அம்மாவோட அருளா என்னன்னு தெரியல. நாங்க 2 பேரும் உட்கார்ந்து பண்ணோம். அப்ப என் வீட்டுக்காரர் சொன்னாரு, நீ போய் சாப்பிட்டு வா, அதுக்கப்புறம் நான் வந்து வரேன். ஏன்னா இங்க இருக்கிற சக்திகளை நம்ம நிப்பாட்டக்கூடாது. அவங்களுக்கு கரெக்டா நம்ம அந்த ப்ராப்பரா அவங்களை போக வச்சுட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி முக்கியத்துவம் சாப்பாடு கொடுக்காம வேகமா டக்குன்னு ஒரு செகண்ட்ல சாப்பிட்டுட்டு ஓடியாந்து திருப்பி அதை கண்டினியூ பண்ணி அந்த ஒரு நாள் ஃபுல்லும் தொண்டு செஞ்சோம். அம்மாட்ட போய் பெரிய கொடான கொடி நன்றியம்மான்னு சொல்லி கண்ணீர் விட்டு அழுது. ஏன்னா அந்த தொண்டு தான் வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. நான் முதல்ல காலேஜ் படிக்கும்போது ஃபர்ஸ்ட் இயர்ல எனக்கு அம்மா கூட்டுற தொண்டு கொடுத்தா. அதுல கண்ட ருசிய கடைசியா இந்த 2025 என் வீட்டுக்காரோட செய்யும் போது மன மகிழ்ச்சியோட சந்தோஷமா திருப்தியா செஞ்ச சக்தி. இந்த மாதிரி தொண்டு செய்யறனாலையும் நிறைய அம்மா வந்து நல்ல விஷயங்களை நமக்கு செஞ்சு நம்மள பெரிய பெரிய பிரச்சனைகள்ல இருந்து பாதுகாப்பான்றத அனுபவபூர்வமா ஒவ்வொரு சக்திகளும் உணர்ந்திருப்பாங்க. அதை நானும் உணர்ந்திருக்கேன். எல்லாரும் இதே மாதிரி பயன்பெற பங்காரு அம்மாவால உயர, அம்மாவை வணங்கி அம்மாவோட 1008 மந்திரம் 108 மந்திரம் படிச்சு அம்மாவால உயர நான் அம்மாவையும் பிரார்த்திக்கிறேன். எல்லா சக்திகளையும் வேண்டிக்கிறேன். ஓம் சக்தி, அனந்த சக்தி.
ஓம் சக்தி சக்தி. ரொம்ப பிரமாதமா சொன்னீங்க உங்களோட அனுபவங்கள். பக்தியால உயர்ந்து நிக்கிறீங்க. அம்மாவோட பக்தியால எப்படியெல்லாம் அற்புதம்! அப்பா புல்லரிச்சு போச்சு. பல தடவ கண் கலங்கிட்டு இருந்தோம். கேட்கிறவங்கலாம் சக்தி கண் எனக்கு கலங்குற அழுகை அளவுக்கு கண்ட்ரோல் மனசு பண்ணிட்டு நெகிழ்ந்து தான் போச்சு நானும் சக்தி. சொன்னேன். நீங்க சொல்ல 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 மனசு நெகிழ்ந்து போச்சு. இந்த பங்காரும்மாவ நெனச்சு எப்படியெல்லாம் அந்த அம்மா வந்து அதாவது உங்களுக்கு அம்மாவ பத்தி ரொம்ப தெரியல. அதாவது தெரியாமயே உங்கள பெத்த அம்மா வந்து இது அம்மா வந்து உன்ன சுத்தி இருக்கிறாங்க. சூலத்த ஏந்தி உனக்கு 4 பக்கமும் வந்து பாதுகாப்பா இருக்கிறாங்கன்ற அந்த ஒரு வார்த்தைய நீங்க நம்பி, அந்த குட்டி புக்கு குடுத்தாங்களே, அத வந்து படிப்போம்னு படிச்சதுக்கு, அந்த எந்த அளவுக்கு நீங்க வந்து ஒரு குழந்தை நீ எந்த அளவுக்கு நம்பிக்கை வைக்கிறியோ, அந்த அளவுக்கு நான் உனக்கு அருள் செய்வேன். அம்மா அருள் வாக்கு ஒண்ணு இருக்கு. அது மாதிரி எந்த ரூபத்துல வந்து அந்த அம்மாவ வந்து நம்ம பார்க்குறோமோ, அந்த தெய்வம் வந்து அந்த ரூபத்துல உனக்கு காட்சி குடுக்கும். அப்படின்னு ஒரு அருள்வாக்கு. அந்த மாரி அந்த அருள்வாக்கெல்லாம் உங்க வாழ்க்கையில உண்மையானத பார்க்குறேன் சக்தி. ரொம்ப, ரொம்ப, ரொம்ப அற்புதமான அனுபவங்கள். வித்தியாசமான அனுபவங்கள். இதுவரைக்கும் நெறைய பேர பேட்டி எடுத்திருக்கோம். நெறைய பேரோட அனுபவங்கள் கேட்டுருக்கோம். அதாவது அம்மாட்ட தொடர்ந்து வந்துட்டுருப்பாங்க. ரொம்ப நாளா மன்றத்துக்கு வருவாங்க, சக்தி பீடத்துக்கு வருவாங்க, ஆலயத்துக்கு வருவாங்க. அவ்வளோ தொண்டு செய்வாங்க. இந்த மாதிரிலாம் அதுக்கப்புறம் அவங்களுக்கு நடக்கிற அற்புதங்கள்லாம் கேள்விப்பட்டுருக்கேன். ஆனா உங்களுக்கு ரொம்ப ஒண்ணுமே தெரியாம, அம்மாவ பத்தி அதிகமா எதுவுமே தெரியாம, அம்மாவே சந்தேகப்பட்டு, இப்படிலாம் கொஸ்டின் பண்ணவங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் சந்தேகப்பட்டவங்களுக்கே 5 தல நாகம். அது உங்களுக்கும் அந்த 5 தல நாகத்துக்கும் என்னதான் அந்த கனெக்ஷனோ தெரியல. கனெக்ஷன். அந்த அளவுக்கு அது மாரி அதான் என்னுடைய தோற்றங்கள் அணு, ஜோதி, குழந்தை, விளக்கு, சித்தர் முதலியன. அதுதான் அந்த சித்தர் தோற்றத்துல வந்து உங்கள கேட்டுருக்காங்க. அணு, ஜோதி. அந்த குழந்தைக்கு பின்னாடி உங்க ஹாஸ்டல்ல வந்து ஒரு 5 வயசு குழந்தை, அதுக்கு ஓவல் ஷேப்ல வெளிச்சம் சொன்னீங்கல்ல, அதிலயே உங்களுக்கு வந்து ஆமா, ஜோதி காட்சி, குழந்தை காட்சியும் அதிலயே உங்களுக்கு கிடைச்சிருச்சு. நாகம் காட்சி ஆமா. வந்து 5 தல நாகம் அம்மா ஃபோட்டோல தெரிஞ்சது. திரும்ப வந்து கருவறையிலேருந்து வெள்ள நாகமா வந்து அம்மா அருள்வாக்கு சொல்றது. அடாடா! உனக்கு தான் அருள்வாக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறதெல்லாம் எவ்வளோ பெரிய அனுபவம்ல. ரொம்ப ஆசையா இருக்கு சக்தி கேட்க கேட்க. இந்த அம்மா என்னெல்லாம் செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையா இருக்கு. நீங்க நீங்க ப்ளீஸ் 1008 11 நாளுக்கே உங்களுக்கு இவ்வளோ அற்புதம்னா, 1008 நாள் நீங்க படிச்சீங்கன்னா எங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்? உங்களுக்கு கிடைக்குதோ இந்த இல்லையோ, வாய்ப்ப நான் ரொம்ப கேட்கிறேன். அற்புதத்த கொண்டாடுறதுக்கு, அம்மாவ கொண்டாடுறதுக்கு எங்களுக்கு விஷயம் நெறைய கிடைக்கும். அதாவது இந்த விஷயங்கள்லாம் அம்மா வந்து நேராவே சொன்ன விஷயங்கள். நெறைய சக்திகளுக்கு வந்து பாத பூஜையில, அருள்வாக்குல நேராவே சொன்ன விஷயங்கள, உங்களுக்கு இத பத்தி எதுவுமே தெரியாதப்ப உங்கள எழுப்பி எழுப்பி பல தடவ எழுப்பி சொல்லியிருக்காங்கன்னா, "நீ குளிக்க கூட வேணாம். நீ எந்திரிச்சு படிச்சுட்டு திரும்ப கூட தூங்கிக்கோ." அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து பல தடவ வந்து இந்த விடியற்காலை வழிபாடு குரூப்ல அம்மா சொன்னதா சொல்லிட்டுருக்கோம். பட் உங்களுக்கு வந்து இத ம். கனவுல வந்து நீங்க எங்க ஃபாரின் கண்ட்ரில, அரப் கண்ட்ரில இருக்கும்போது உங்கள எழுப்பி சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு ஆபத்து வருதுன்னு சொல்லி, எல்லாம் பெரிய விஷயம். பேராற்றல் வடிவத்துல இருக்கிற அந்த அந்த இத வந்து என் கனவுல காமிச்சு, எப்படி நடக்கும்? எந்த மாதிரி இருக்கும்? அதுல நான் இல்லைன்ற வரைக்கும் எனக்கு எல்லாத்தையும் கனவுல காமிச்சா. ஏன்னா நான் இதுவரைக்கும் அம்மாவோட வீடு எந்த பக்கம் இருக்குன்னு கூட தெரியாது. நான் நேரா ஜங்ஷன்ல வந்து இறங்குவேன். நேரா கோயிலுக்கு போவேன். சாமி கும்பிடுவேன். மத்த இடம்லாம் எனக்கு தெரியாது. சுத்தி கித்திலாம் போனதே கிடையாது. அப்படி இருக்கிற சூழ்நிலையில அம்மா வீடு எந்த திசையில இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. அத கூட கனவுல வந்து காமிச்சு, எந்த இடத்துல அம்மா வச்சிருந்தாங்க, எப்படி கொண்டு போனாங்க, எல்லாத்தையும் முன்னாடியே கனவுல காமிச்சிட்டா. அந்த இடத்துல நான் பங்கெடுக்கலைன்ற விஷயத்த முதற்கொண்டு எனக்கு கனவுல காமிச்சிட்டா. நான் உட்கார்ந்து அழுதேன். அடுத்து இந்த கனவு கண்டுட்டு அதுக்கப்புறம் நான் வரும்போது நவராத்திரி. நவராத்திரி 2ஆம் நாளோ என்னமோ நான் வந்திருக்கேன் மருவத்தூர். வந்து அகண்டத்துல எண்ணெய் ஊத்த வந்திருக்கேன். அதுதான் நான் முதல் முதல் நவராத்திரிக்கு அகண்டத்துல எண்ணெய் மருவத்தூர்ல வந்து ஊத்துறேன். கடைசி அம்மாவுடைய அந்த இதுக்கு தான் வந்து ஊத்திட்டு அப்ப சொல்லிட்டு வரேன். அம்மா நீ இல்லைன்னா இந்த இதெல்லாம் எப்படிம்மா இருக்கும்? என்னால தாங்கிக்க முடியல. அப்ப நான் சொல்றேன், என்னோட ஆயுச கூட எடுத்துக்க. அந்த மாதிரி சொன்னேன். என்னோட ஆயுச கூட எடுத்துக்க. எடுத்துட்டு நீ இரு. ஏன்னா நீ இருந்தாதான் நிறைய மக்கள் வாழ முடியும். நான் இருந்த ஒரு பிரயோஜனம் இல்ல. அதனால நீ கூட என் ஆயுச எடுத்துக்கமா அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்தேன். ஏன்னா அந்த கனவை பார்த்துட்டு என்னால அதை தாங்கிக்கவே முடியல. அது மாதிரி கனவு கண்டதுக்கு முன்னாடியே ஒரு வருஷமா நான் வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிருக்கிறேன். நான் மன்றத்துக்கு மட்டும்தான் போவேன். பெருசா எங்கேயும் போக மாட்டேன். பக்கத்துல இருக்க மன்றத்துக்கு மட்டும் தான் போவேன். வருஷத்துல ஒரு நாள் தான் இருமுடி செலுத்த வருவேன். ஆனா ஒரு வருஷமா என்னை மருவத்தூர் மாசம் மாசம் அமாவாசை பௌர்ணமி ஏதோ உனக்கு வர வச்சு வர்றப்பெல்லாம் அடிகளார் அம்மாவை பார்க்க வச்சு அடிகளார் அம்மாவுடைய பார்வையை என் மேல செலுத்தினான். நான் பார்த்துட்டு குதிப்பேன். அம்மா நீ பாத்துட்டாங்க, அம்மா நீ பாத்துட்டாங்க, நீ பாத்துட்டாங்க அப்படின்னு குதிப்பேன். அதுக்கெல்லாம் காரணம் பின்னாடி இவ அழுவா, என்னை பார்க்காமயே நீ போயிட்டேன்னு திட்டுவா. அதனால நம்ம வந்து ஒரு வருஷத்துக்கு இவ்வளவு கூப்பிட்டுக்குவோம் அப்படின்னு நான் அதெல்லாம் யோசிச்சேன் பின்னாடி. நீ இப்பெல்லாம் நினைச்சுதான் என்னை முன்னாடியே கூப்பிட்டியா? அந்த ஒரு வருஷம் ஃபுல்லா என்னை வர வச்சியா?
எனக்கு உன்னுடைய அருள் பார்வைய அதுவும் டெய்லி மாசம் மாசம் அந்த ஒவ்வொரு நாளும் வரும்போது ஒவ்வொரு நாளும் அம்மாவை பார்ப்பேன். முன்னாடி எல்லாம் வருஷத்துக்கு ஒரு நாள் தான் வருவேன், பார்க்க முடியாது. இருமுடி செலுத்தும் போது ஏதாவது ஒரு நேரம் தான் அபூர்வமா காட்சி கிடைக்கும், அடிகளார் அம்மாவோட காட்சி. ஆனா அந்த ஒரு வருஷம் எனக்கு நடந்துட்டே இருந்தது. அப்போ நான் இதெல்லாம் இது பண்ணிட்டு வந்தேன். ஆனா அதே மாதிரி அம்மா இறந்துட்டாங்கன்ற நிகழ்ச்சி கேட்டு என்னால அத என்னால ஜீரணிக்கவே முடியல இன்ன வரைக்கும். ரொம்ப பெரிய கஷ்டமா இருந்தது. ஆனா அது முதற்கொண்டு எனக்கு கனவுல காமிச்சா. அம்மாவுடைய அருள்வாக்கு மட்டும் இல்லாம நடக்க போற எல்லா விஷயத்தையுமே முன்னாடியே கனவுல காட்டுறாங்க. இப்பவும் உங்களுக்கு வந்து என்னென்ன நடக்குது, என்ன பண்ணணும் எல்லாம் சொல்றாங்க இல்லையா? அதுக்கு தான் இப்ப வந்து இந்த விடியற்காலை வழிபாடு. நம்ம வந்து டீமா படிக்கிறதுனால, ஆஹா இவங்க எழுந்திரிச்சுட்டாங்க, நம்ம என்ன எந்திரிக்கல. அந்த அட்டெண்டன்ஸ் பார்த்தாவே தெரிஞ்சிரும். நம்ம இன்னும் போடல, அசிங்கமா போயிடும். தூங்கிட்டோம்னு தெரிஞ்சு போயிடும்னு அந்த ஒரு இதுல என்ன பண்ணிடுவோம். அந்த ஒரு குரூப் ஒரு கிளாஸ்மேட் மாதிரி ஒரு அந்த செட்டா, பேட்சா படிக்கிறதுல அதுதான் ஒரு அட்வான்டேஜ். நம்ம தனியா படிக்கிறப்ப கண்டிப்பா நம்ம என்ன பண்ணிடுவோம், நம்மளே நம்ம ஏமாத்திட்டு தூங்கிடுவோம். இல்ல தூங்கிடுவோம். எந்திரிப்போம், அலாரத்த ஆஃப் பண்ணிட்டு தூங்கிடுவோம். ஆனா இங்க என்ன ஆகும்? நம்ம நம்ம தூங்கிட்டோன்றது ஒரு டீமுக்கே தெரிஞ்சு போயிடும். நம்ம குரூப்புக்கே தெரிஞ்சு போயிடும்னு சொல்லிட்டு, நம்ம ஃபர்ஸ்ட் அட்டெண்டன்ஸ் எனக்கு போடணும். நம்ம மட்டும் அதெல்லாம் விட எனக்கு என்ன விஷயம்னா, 1008 மந்திரத்துல வந்து அர்த்தம் புரியாம நான் எல்லாமே அர்த்தம் புரிஞ்சுதான் படிப்பேன். ஓரளவுக்காவது அர்த்தம் புரியணும். அந்த மாதிரிதான் படிப்பேன். அத வந்து இந்த குரூப்ல அழகா செய்யறாங்க. அர்த்தத்தை சொல்ல சொல்ல எனக்கு அந்த பயம் போயிடுச்சு. அம்மாவுடைய 1008 மந்திரம் படிக்கலாம், தைரியமா படிக்கலாம். நம்ம வந்து எந்த இடத்துலயும் மந்திரத்தை வந்து நசீவ் பண்ண மாட்டோம். ஏன்னா அர்த்தம் புரிஞ்சுச்சுன்னா நம்ம தூக்கமா இருந்தா கூட அழகா படிச்சிருவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை இந்த குரூப் எனக்கு கொடுத்திருக்கு. அந்த கனவு நவராத்திரிக்கு முன்னாடியே வந்துருச்சா சக்தி? நவராத்திரியில வந்ததா? நவராத்திரிக்கு முன்னாடியே வந்துருச்சு. 2 முறை கனவு கண்டேன். அதே கனவு. ஒரே கனவு 2 முறை கண்டேன். 2 முறை கண்டேன். முதல் முறை கனவு காணும்போது நான் அதை வந்து என்னோட கனவு எப்படின்னு கேட்டீங்கன்னா சக்தி, நான் வெளியே சொல்லிட்டேன்னா அது பலிக்காது. வெளியே சொல்லாம இருந்தா பலிக்கும். நான் அதனால முதல் முறை கனவு காணும்போது நான் என்ன நினைச்சேன்னா, அம்மாவுக்கு இந்த மாதிரி எல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லை, நடக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கனவை சொல்லிட்டேன். அது எப்படியும் ஒரு 8, 9 மாசத்துக்கு முன்னாடி வந்த கனவா இருக்கும். அதாவது 2வது கனவு காண்றதுக்கு 8, 9 மாசத்துக்கு முன்னாடி கனவு கண்டேன். அதை நான் வெளியே சொன்னதுக்கு அப்புறம் ஒரு 2, 3 மாசம் அப்படி நிதர்சனமா போகணும்னு ஒரு மனசு நிம்மதியா இருந்துச்சு. சரி சொல்லிட்டோம், அதனால எதுவும் நடக்கல அப்படின்ற மாதிரி ஒரு மனசு நிம்மதியா இருந்துச்சு. நவராத்திரிக்கு முன்னாடி கண்ட கனவை வந்து நான் சொன்னேன்னா என்னன்னு எனக்கு ஞாபகம் இல்ல. எனக்கு அது ஒரு பயமாவே இருந்துச்சு. ஒருவேளை சொல்லாம விட்டனால இப்படி நடந்துருச்சோ, என்னாலே ஒரு காரணமா இருக்குமோ. எனக்கு எதை சிந்திக்கணும், எதை விடணும். நான் கட்டின சேலையோட தான் வருவேன். அங்க வந்து அப்படியே குளிச்சுட்டு அப்படியே அங்க பிரதர்ஷனம் பண்ணிட்டு சாமி கும்பிட்டுட்டு அப்படியே தெரிஞ்சுட்டு திருப்பி அப்படியே ட்ரெயின் ஏறி வந்துருவேன். எக்ஸ்ட்ராலாம் எதுவுமே கொண்டு வரவே மாட்டேன். ஒரு பொட்டு கூட எடுத்துட்டு வர மாட்டேன். சீப்பு எதுவுமே எடுத்துட்டு வர மாட்டேன். அந்த மாதிரிதான் வருவேன். ஒரு வருஷம் ஃபுல்லா அப்படிதான் வந்தேன். அப்ப அந்த கிளம்பும் போது அந்த கரெக்டா ட்ரெயின் ஏறி உட்கார்ந்தோன்னே அம்மா பார்க்க போறோம் அப்படின்ற ஒரு பெரிய சந்தோஷம், ஆனந்தம் அடிகளாரம்மா மைண்ட்ல இருக்கும். அப்படியே அம்மா பார்க்க போறோம் அப்படின்னு திருப்பி அதே மாதிரி ரிட்டர்ன் வரும்போது அம்மாட்ட ஒரு வார்த்தை சொல்லுவேன். நான் செஞ்ச புண்ணியத்தோட பலன் இத்தினியோண்டு போல. கொஞ்ச நேரம் தான், ஒரு காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் தான் உன் மண்ணுல இருக்க விட்ட. திருப்பி நீ வந்து சொர்க்கத்துல, இது சொர்க்கம், சொர்க்கத்துல இவ்வளவு நேரம் தான் இருக்க விட்ட, திருப்பி நீ நரகத்துக்கு அனுப்புற பாத்தியா? எவ்வளவு பெரிய ஆளு நீனு. நீ திருப்பி ஏன் நரகத்துக்கு அனுப்புற? இங்கேயே வச்சுக்க கூடாதா? அந்த அளவுக்கு நான் புண்ணியம் செய்யலையா? என்ன பாவம் பண்ணிட்டேன்? ஏன் இப்படி எனக்கு நரகத்துக்கு பத்தி பத்தி விட்டுட்டு திருப்பி திருப்பி வா, அப்பப்ப வந்துட்டு போ அப்படின்ற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு கேட்டுட்டு வருவேன். அது மாதிரி கிளம்பி வரும்போது ஒரு பாட்டு வரும். வரவா குருநாதா, போய் நானும் வரவா, அந்த சாங் வரும். அதெல்லாம் வந்து மருவத்தூர் நினைச்சா எனக்கு அதெல்லாம் மெயின்ல ஓடும். அதெல்லாம் மறக்கவே என்னால முடியாது. அடிகளாரம்மா இல்லாம அந்த இடம் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. திருப்பி சிலைய வச்சோன்னுதான், அந்த பார்வையை பார்த்தோன்னுதான் மனசுக்கு கொஞ்சம் இதமா இருந்தது. அதுக்கப்புறம் கனவுல மறுபடியும் வந்தாங்க. அது அந்த ஒரு வருஷமா வரல. ஒரு வருஷமா வராம அப்புறம் வந்து கனவு வருது. எப்படின்னா அடிகளாரம்மா சிலைய ரெடி பண்ணி எடுத்துட்டு வராங்க. நானும் என் ஃப்ரெண்டும் இருக்கிறோம். அம்மாவை தொட்டு அந்த இதை கும்பிடுறோம். அந்த மாதிரி கனவு வருது. நான் அந்த கனவு வெளியே சொல்லல. திடீர்னு பார்த்தா எங்க வீட்டுக்காரர் என்னை சீக்கிரமா வெளியே அனுப்ப மாட்டார். திடீர்னு பார்த்தா என் ஃப்ரெண்டு வாங்க போலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க மருவத்தூர் அம்மாவோட கும்பாபிஷேகம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா கும்பாபிஷேகத்தை என்னைக்கு வரல, சிலை வைக்கிற அன்னைக்கு நான் போயிருக்கேன். அத நான் நேரடியாவே பார்த்தேன். நான் கனவுல எப்படி செலவைக்கிறது, என்ன எப்படி அந்த இதுல வச்சு கிரெயின்ல வச்சு கொண்டு வந்தாங்க, எல்லாமே அப்படியே கனவுல நடந்தது. அப்படியே நேர்ல பார்த்தேன். அந்த கீழே காசு வைப்பாங்கல்ல, அதெல்லாம் என்னோட இதெல்லாம் போகும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷம். அம்மா என்னை விடாம நீ என்னை பற்றி கொண்டுட்டியம்மா. ஏன்னா எப்பவும் ஒண்ணு சொல்லுவேன், அம்மாவோட பாதத்தை இப்படி பிடிச்சிருக்கே, விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. கீழே உள்ள பாதத்தை பிடிச்சோம்னா கூட எட்டி உதஞ்சானா
பால் மாதிரி போயிட்டு ஒரு இடத்துல அடிச்சுட்டு ரிட்டர்ன் திரும்பி எவ்வளவு ஃபோர்ஸா பால் வருமோ அது மாதிரி நீ என்னை எட்டு உதஞ்சிட்டின்னு வச்சுக்கவே, ஏதாவது தப்பு பண்றேன் என்னமோ பண்றேன்னு வச்சுக்க, எட்டி உதஞ்சிட்டீங்கன்னா பால் மாதிரி ஃபோர்ஸா போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் ஃபோர்ஸா வந்து உன்னை பிடிப்பேன். எவ்வளவு ஃபோர்ஸா நீ அனுப்புறியோ அவ்வளவு ஃபோர்ஸா வந்து பிடிப்பேன் நான் அப்படின்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் இப்ப எல்லாம் என்ன சொல்றதுன்னா, இந்த 2 முட்டி இருக்குல்ல, அந்த முட்டியை நல்லா இறுக்கமா இப்படி பிடிச்சிட்டேன். என்னை நீ அடிக்கவே முடியாது, உதறவே விட முடியாது இனிமே. நான் அந்த மாதிரி பிடிச்சுக்கிறேன், நீ உதறவே நினைக்கவே முடியாது, வேணா மடியில தூக்கி போட்டு அடிச்சுக்க. அதுதான். அம்மா அதுக்கு தோதா அருள்வாக்கு சொல்லுவா, மடியில அடிக்கிறேன் மகளே அப்படின்ற மாதிரி. புத்திசாலி அந்த புத்திசாலி. காலை இறுக்கமா கட்டி பிடிச்சுக்குவே அப்படின்னு சொல்லுவேன் நானு. விடவே மாட்டேமா உன்னைய, நீ என்னை விட்டுறக்கூடாது, நானும் உன்னை விட மாட்டேன். அதே மாதிரி அம்மா என்னை விடாம அந்த இதையும் காட்சியும் கொடுத்தா. அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு காட்சி வந்தது. அம்மா வந்து உட்கார்ந்துருக்காங்க. எனக்கு கடைசி அம்மாக்கு பாத பூஜை பண்ணலைன்ற கவலை அதிகமா. ஏன்னா நான் அம்மா கொடுத்த வீடு இந்த வீடு. இந்த வீட்டுக்கு ஓம் சக்தி இல்லம் தான் பேர் வச்சிருக்கேன். இந்த வீட்டை கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் பாத பூஜை பண்ணணும்னு எனக்கு ஆசை. அதுக்குள்ள எதுவும் பண்ண முடியாதனால எனக்கு அந்த வருத்தம் ரொம்ப இருந்துட்டே இருந்தது. ஒரு வருஷம் கழிச்சு சிலையெல்லாம் வச்சதுக்கு அப்புறம் எனக்கு அம்மா கனவுல வராங்க. வந்துட்டு அந்த சிலையில அம்மா உட்கார்ந்துருக்காங்க. அந்த சிலை இருக்கிற இடத்துல அம்மா உட்கார்ந்துருக்காங்க. அப்ப நான் முன்னாடி நடந்து போறேன், வணங்குறேன். அப்ப அம்மா சொல்றாங்க, மகளே வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. கூப்பிட்டுட்டு அம்மாவுடைய வாய் மட்டும் அசையுது. அந்த இப்ப அம்மா இருக்கிற அந்த சிலையில வாய் மட்டும் அசையுது. வா அப்படின்னு கூப்பிட்டுட்டு, நீ 12 மணிக்கு மேல வந்துட்ட, நான் 12 மணியோட கொலுல இருந்துட்டேனே, நான் கொலுல இருக்கிறதுக்கு முன்னாடி நீ வந்திருந்தீன்னா உனக்கு நான் பாத பூஜையில உனக்கு அருள்வாக்கு சொல்லியிருப்பேன். நான் இப்ப கொலுல இருந்துட்டேனே, இனி எப்படி சொல்லுவேன். நீ போ, அந்தா இருக்கா பாரு ஸ்ரீதேவி, அவட்ட போ. அவங்க சொன்னது, அந்தா இருக்கா பாரு ஸ்ரீதேவி, அவட்ட போ, அவ உனக்கு என்ன வேணுமோ செய்வா. வேற யாருமே எனக்கு சொல்லல அம்மா. என் கனவுல வந்து கடைசி எனக்கு அம்மா வந்து அடிகளாரமா வந்தது. நிறைய கனவு, ஒண்ணு ரெண்டு கனவுல நிறைய கனவு, அடிகளாரமா வந்தது நிறைய கனவு. நான் உங்களுக்கு ஒரு சிறு துளி தான் சொல்லியிருக்கேன். அப்போ இதுதான் கடைசியா வந்தது. அந்த ஸ்ரீதேவி கிட்ட போ, அவ உனக்கு என்ன வேணுமோ அவ செய்வா அப்படின்னு. நான் போறேன். போனா ஸ்ரீதேவி அம்மா என்னைய வந்து கூட்டிட்டு போறாங்க. கைய பிடிச்சு என்னை கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போனா ஒரு எல்லை வரைக்கும் ஒரு காகம் என்ன தொடச்சுக்கிட்டே வருது, கான்னு கத்திக்கிட்டே வருது. ஒரு எல்லைக்குள்ள போனோம்னா, அம்மாவுடைய கருவறை முன்னாடி போனோம்னா அந்த காகம் அங்கேயே நின்றுச்சு, வரல. அப்ப ஸ்ரீதேவி அம்மா கூட்டிட்டு போய் விளக்கு பூஜை நடந்து முடிஞ்சிருக்கு, அங்க போய் கேக்குறாங்க. எல்லாரும் குடுக்குறாங்க. அவங்க கிட்ட கேக்குறாங்க ஸ்ரீதேவி அம்மா, இவங்களுக்கு விளக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. எல்லாம் முடிஞ்சிருச்சு, எதுவும் இல்ல, எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. சொன்னோன்னே அப்படியே பாக்குறேன், இன்னும் எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்றாங்க, நம்ம வெறும் கையா போகணுமோ அப்படின்ட்டு இப்படி பாக்குறேன் அந்த கனவுல. அப்போ ஸ்ரீதேவி அம்மா ஒரு தாம்பாள தட்டு மாதிரி பெரிய தட்டு, அது நிறைய கலசமும் விளக்கும் வச்சு எனக்கு அள்ளி கொடுத்து, இந்தா எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி ஒரு கனவு. இதுதான் நான் கடைசியா கண்ட கனவு, ஸ்ரீதேவி அம்மா வந்த கனவு. அதுக்கப்புறம் மருவத்தூர் வந்திருக்கேன், நானும் என் ஃப்ரெண்டும் வந்திருக்கோம். ஸ்ரீதேவி அம்மா கதைகள் சொல்லி பேசுவாங்க, நிறைய கேள்வி எல்லாம் கேட்பாங்க. அந்த மாதிரி கேட்கும்போது என்னையும் என் ஃப்ரெண்டையும் கூப்பிட்டு, அம்மாவுடைய பிள்ளைகளா இவங்க 2 பேரையும் நான் பாக்குறேன், அம்மாவுடைய அருளும் ஆசையும் நிறைய இவங்களுக்கு கிடைச்சதா நான் நினைக்கிறேன், அதனால இவங்களுக்கு இதை செய்யலாம்னு நினைக்கிறேன், நீங்க மற்ற சக்தியில எதுவும் தவறா நினைச்சுக்க வேணாம்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு சால் மாதிரி கொடுத்தாங்க. அந்த போட்டோ எல்லாம் வச்சிருக்கேன், அது போட்டு விட்டாங்க. அது நடந்தது. இந்த மாதிரி கடைசியாக. ஓம் சக்தி. ரொம்ப நன்றி சக்தி வந்து பகிர்ந்துட்டதுக்கு. ஓம் ரொம்ப வித்தியாசமான அனுபவங்கள், ரொம்ப அற்புதமான அனுபவங்கள். என்ன பேசணும்னே தெரியல. ஸ்தம்பிச்சு போயிட்டேன் நான் கேட்டு. ரொம்ப நெகிழ்ந்து சக்தி. போயிருக்கோம். ரொம்ப நன்றி ரொம்ப சக்தி. ரொம்ப நன்றி நன்றி. சக்தி, இந்த அம்மாக்கு வாய்ப்பை நன்றி. கொடுத்ததுக்கு அம்மாக்கு ரொம்ப நன்றி. அம்மாவ நினைச்சு நினைச்சு அம்மாவுக்கு நினைச்சு நெகிழ்ந்து போறோம். எப்படிலாம் கருணையோட கருணையோட இருந்திருக்கம்மா. ஒரு உங்கள பத்தி ரொம்ப தெரியாம, எதுவுமே தெரியாம உங்கள சந்தேகப்பட்ட ஒரு பக்தைக்கு கூட, சந்தேகப்பட்ட ஒரு பெண்ணுக்கு கூட, எந்த அளவுக்கு நீங்க கருணையோட உங்களுடைய காட்சிகள குடுத்து, வாழ்க்கையில இவ்வளவு பாதுகாப்பையும், வளர்ச்சியும் குடுத்து, இன்னமும் ஆதரவும், அரவணைப்பும் குடுத்துட்டு இருக்கீங்க. அது வந்து ஒரு பரம்பொருளால மட்டும் தான், ஒரு பரம்பொருளோட நிர்குண பிரம்மமான அந்த பரம்பொருளோட அந்த குணம்ன்றத வந்து ரொம்ப அழகா புரிஞ்சுக்க முடியுது உங்க வாழ்க்கையில. இந்த சக்தி சொன்ன அனுபவங்கள்லேருந்து வந்து பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி சக்தி.